முதல்ல நோய் எப்படி எந்த இடத்திலே இருக்கிறது, இது ஏன் வந்தது என்பதை பற்றிய தெளிவிருந்தால் நோயற்ற வாழ்வு வாழ முடியும். இந்த உடல் பரிணாம வளர்ச்சியில் அல்லது இறைவனுடைய படைப்பில் மிகச் சரியாக படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உடலுக்கு தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ள தெரியும். இப்போ நம்ம கையில் ஒரு சின்ன காயம் பட்டுன்னு வச்சுக்கொள்ளுமே, ஒன்றும் இல்லாட்டினாலும் அது ஆறிவிடும். அந்த ஆத்துறது யாரு? சரி, கொஞ்சம் யோசிச்சுப்போமே. நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு மூச்சு விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த மூச்சு விடுற வேலையை யார் எடுத்துக்கிட்டு செய்துக்கிட்டு இருக்கிறா? நம்மளோட அறிவா? ஒருவேளை இறைவன் நம்மளை படைச்சி ஒழுங்கா மூச்சு விட்டுக்கோ, அப்போ தான் உயிரோடு இருப்ப அப்படின்னு அனுப்பியிருந்தாருன்னா உலகத்தில்